गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति शितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்லாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்ன மாதிரி நாங்கள் சாமி கும்பிடுறோம் அப்படின்றத காட்ட போகிறேன். இன்னைக்கு விலாகும் காமிக்க போகிறேன் அண்ட் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் டிப்ஸுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் வந்துட்டு சாமிக்கு இன்னைக்கு என்ன பண்ணலாம் நினச்சிருக்கேன்னா உளுந்து வடை பண்ணலான் இருக்கேன். இதை ஊற வச்சிடலாம். சுண்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இங்கே ஊற வச்சு வச்சுருக்கேன். சுண்டல் செய்ய போகிறோம். அப்புறம் நல்ல நெய் மணக்க நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுண்டல் வெந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பருப்பு வேக வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி உளுந்து வடைக்கு உளுந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். இது சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும். பச்சை அரிசியில் நம்ம சக்கரை பொங்கல் நம்ம குலதெய்வத்துக்கு வச்சா விசேஷம். ஸோ பச்சை அரிசியும் சிறுபருப்பு அது போட்டு ஊற வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி நாங்கள் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறோம் டயட்டில் இருக்கிறதுனால. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் அரிஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குக்கு தேவையான வெங்காயம் அரிஞ்சாச்சு. இங்கே வடைக்கு தேவையான வெங்காயம் இங்கே கழுவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சுக்கலாம். இங்கே இந்த குப்பையெல்லாம் போகிறதுக்கு தேவையான ஒரு கிண்ணம் நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் குப்பையெல்லாம் அப்பப்போ போட்டுக்கலாம், அப்புறமா டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். கீழெல்லாம் பறக்காமல் இருக்கும், சுத்தமாக இருக்கும் கிச்சன். அண்ட் காய்கறியை அப்பப்போ கழுவுறதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி குழாய் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை நான் வச்சுக்கிறேன். அடுத்தது கெட்டில் சுடு தண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டேன். புளியை ஊற போடுறதுக்கு சுடு தண்ணியிலேயே ஊற போட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடும். அண்ட் இன்னொன்று ஒன்று, சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூஜை நேரத்துலலாம் சமைக்கும் போது தண்ணி தனியாக நம்ம பிடிச்சி வச்சு அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணோம். எந்த குடத்துல நீங்கள் குடிக்கிறீங்களோ அதிலே மூண்டு சமைக்கக்கூடாது. முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக தனியாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எச்சப்படாமல் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சாமிக்கு செய்கிற அன்னைக்கு. கடகடன் இப்போ நான் காயெல்லாம் அரிஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் 3 அடுப்புலையும் மாற்றி டக்குன்னு சமைச்சிடலாம். இப்போ இந்த சுண்டலை இறக்கி வச்சுட்டு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்குக்கு தேவையானது கொஞ்சம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த சாம்பாருக்கு தேவையானது கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு தேவையான பீன்ஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டீமர் பிளேட் இதை இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். லைட்டாக ஸ்டீம் ஆனதும் நம்ம தாளிப்பு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். அதில் காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் பொடி போட்டு தண்ணி போட்டு கொதிக்க வச்சிடணும். சொரக்காய் கூட்டுக்கு சொரக்காய் கட் பண்ணிக்கிறேன். ஸோ பருப்பு கடைஞ்சி வச்சிருந்தேன். அதையும் நான் சாம்பாரில் சேர்த்துடுறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு புளியும் சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். நல்லா சாம்பார் மணக்க கொதிச்சு வந்துருச்சு. அதுக்குள்ளே சுண்டல் தாளிச்சிடலாம். நான் தாளிச்சிட்டேன். கூட்டுக்கு தேவையான காய்கறியும் அவங்க நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ சுண்டல் வேறு ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாரில் கருவேப்பிலை கொத்தமல்லி மேலாப்பில் தூவி நான் இறக்கிடுறேன். கேரட் பீன்ஸ் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மசாலா அரைக்கிறோம். இங்கே அதுக்கு தனியா, முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், 4 காஷ்மீரி காஞ்ச மிளகா, தேங்காய் துருவல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் நல்லா இந்த ஈரப்பதம், தேங்காயில் ஈரப்பதம் போயிடணும். அது இருக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆற வச்சு நர நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது சொரக்காய் கூட்டுக்கு சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகா, குட்டி பச்சை மிளகான்றதுனால 2 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. ஒரு 2 தேங்காய் பத்தை சின்னதாக 2 தேங்காய் பத்தை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். கூட்டுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, சுரக்காய்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். கூட்டுக்கு தண்ணி தெளித்து உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய சிறுபருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம்லாம் போட்டு இங்கே அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி மேலாப்பில் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், கூட்டு தயாராகிடும். கேரட் பொரியலுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொடி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், தயாராகிடுச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவலும் தயாராகிடுச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டு செஞ்சுருக்கேன். அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அவ்வளோதான், இதுவும் தயார். சர்க்கரை பொங்கலுக்கு நிறைய நெய் தாராளமாக விட்டு, முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா தாராளமாக விட்டு நல்லா வதக்கி அதில் சேர்த்தாச்சு சர்க்கரை பொங்கலில். அவ்வளோதான், சூப்பராக தயாராக இருக்குது பாருங்க. எப்படி இருக்கேன் பாருங்க. சமையல் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்பா வந்ததுக்கப்புறம் கடகடன் சூடாக வடை போட்டுருவேன். வடைக்கு தேவையானதெல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. அப்பளமும் வடையை மட்டும் கடைசியாக நம்ம சூடாக செஞ்சுக்கலாம். படைக்கிற நேரத்துக்கு சூடாக செஞ்சுக்கலாம். இப்போ போய் நான் டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு
சாரியெல்லாம் மாற்ற போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபேஸ்லாம் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படி இருக்குன்னா தோடு வந்து கழட்டிட்டு வந்துட்டேன். டக்குன்னு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட் வைப்ஸ்ல இருந்து விட்டமின் சி ரேஞ்ச் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். விட்டமின் சி ரேஞ்ச்ல இருந்து ஃபேஸ் வாஷ், டோனர், ஷீட் மாஸ்க் அண்ட் பாடி லோஷன் இதுதான் நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஃபேஸை வெட் பண்ணிட்டு வந்துடுறேன். குட் வைப்ஸில் விட்டமின் சி ரேஞ்சில் க்ளோ ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பில்ட்-இன் ப்ரஷோட இதில் வந்து வருது. அதை வச்சு நம்ம வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி நல்லா நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் வாஷில் நல்ல பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு டல்னஸ் இருக்குது, பிளெமிஷஸ் இருக்குன்னா அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணி நமக்கு வந்து நல்ல ஒரு ரேடியண்டான க்ளோ கொடுக்கும். ஸ்கின் டிஸ்கலரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ரெகுலராக யூஸ் பண்ண நல்லா ஒரு கிளென்சிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகிறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். எல்லா விதமான ஸ்கின் டைப்ஸ்க்கும் இது வந்து சூட்டபுளாக இருக்கும். இதில் பேரபன் சல்ஃபேட்ஸ்னு எதுவும் ஆட் பண்ணப்படலை. ஸோ அழகாக நான் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ்ல இருந்து விட்டமின் சி க்ளோ டோனர் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது இந்த மாதிரி கேப் எடுத்துட்டு நம்ம ஸ்கின்ல வந்து டைரக்டா இப்படி அப்ளை பண்ணிடுங்க. டேப் 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 பண்ணுங்க. அது நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இந்த டோனர்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா டல்னஸ் நல்லா ட்ரீட் பண்ணுது. அண்ட் ஈவனா நம்ம ஸ்கின் டோனை வந்து ஈவன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டமின் சி எப்பவுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். இந்த டோனர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷா சாஃப்டா நல்லா சப்ளா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த டோனர் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அண்ட் பேரபன் ஆல்கஹால்லாம் இதுல ஆட் பண்ணல. அடுத்த ஸ்டெப் நான் யூஸ் பண்ண போறது குட் வைப்ஸ்ல இருந்து க்ளோ ஷீட் மாஸ்க் தான். இதுவும் விட்டமின் சி ரேஞ்ச்ல வரதுதான். இதை அழகாக பிரித்து நம்ம ஃபேஸில் வந்து செட் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விட்டமின் சி வந்து நல்லா ஒரு அல்டிமேட்டான க்ளோ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா ஸ்கின்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை வந்துட்டு நல்லா ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்கின்னுடைய ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணுது. க்ளோயிங் ஸ்கின்னும் நமக்கு வந்து கொடுக்குது. இந்த ஷீட் மாஸ்க் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளெக்ஷனை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நல்லா சாஃப்டான பிரைட்டான யூத்ஃபுல் ரேடியன்ட் ஸ்கின்னை வந்து கொடுக்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஷீட் மாஸ்க் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். 15 to 20 minutes அப்படியே விட்டுருங்க. இதை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது நான் நல்லா எக்ஸஸாக இது மேலே ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள், அதை நல்லா நான் இது மாதிரி நம்ம ஸ்கின்ல உள்ளே போகட்டும் அப்படின்ட்டு வேஸ்ட் பண்ண வேணான்னு அழகாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுறேன். நல்லா ஸ்கின்குள்ளே இது அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கு அடுத்தது நீங்கள் மேக்கப் போடுறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மேக்கப் போட்டிங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அடுத்தது கைக்கு காலுக்குலாம் நான் குட் வைப்ஸ் க்ளோ பாடி லோஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் விட்டமின் சி ரேஞ்சோடது தான். அகைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின் டேமேஜ்லாம் ஏதாவது ஆயிருக்குன்னா அதை நல்லா ப்ரிவென்ட் பண்ணி நல்லா நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு நல்லா நரிஷ் பண்ணி நல்லா சூதன் பண்ணும். கம்ப்ளெக்ஷனை வந்து நல்லா ஈவன் பண்ணி கொடுக்கும். அண்ட் கொலாஜனை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி விடும். ஏதாவது ஸ்பாட்ஸ் ஸ்கார்ஸ் அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஃபேட் பண்ணி நல்லா உங்களுக்கு வந்து கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுவுமே சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். எப்பவுமே ஏதாவது ஒரு ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் அப்படியே ரேஞ்சோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் விட்டமின் சி உடைய பாடி லோஷனே இன்னைக்கு நான் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது. கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு அவங்க எதுவும் ஆட் பண்ணுறது இல்லை. அண்ட் அனிமல் டெஸ்டிங்கும் பண்ணுறது இல்லை. ஒரு அழகான புடவை தான் கட்ட போகிறேன். நம்ம நேற்று வீடியோவில் வந்து நான் கடையில் வந்து வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புடவை தான். டக்குன்னு போய் புடவையை கட்டிட்டு வந்துடுறேன். அப்பா வந்துட்டாரா அடிக்கடி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இன்னும் அப்பா வரல. அவர் வந்தாக்க சாமிக்கு படைச்சிடலாம். சக்கரை பொங்கல் தயாராக இருக்குது. நல்லா நெய்யோட மணக்க சக்கரை பொங்கல் சூப்பராக நிறைய முந்திரி பருப்புலாம் போட்டு சாமிக்கு அழகாக அருமையாக செஞ்சு வச்சாச்சு. இங்கே சமையல் செஞ்சதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஆவி பறக்க சுட சுட சாதம், சுண்டல், பீன்ஸ், கேரட் மசாலா அரைச்சி விட்ட பொரியல், பருப்பு நெய் விட்டு நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து போட்டுக்கலாம். அதுக்காக முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், ரசம், சுரைக்காய் கூட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நான் அழகாக ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் இல்லையா சில்க் காட்டன், அதுதான் அப்படியே புஃப்னு நிற்கிது. ஏன்னா காட்டன் அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசாக தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கட்ட ட்ரை பண்ணேன். ஏன்னா பூஜை வேலைலாம் இருக்கு இல்லையா, கடையில் நம்ம அதை வேறு செய்யணும். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன், அழகாக ரெடி ஆகிருக்கேன். கொஞ்சம் குண்டாக காமிக்குதுன்னு நினைக்கிறேன் புஃப்னு. ஸோ இன்னைக்கு ஏன் கார்த்திகா ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா குலதெய்வம் கும்பிடுறோம். ஸோ அவரையும் வேஷ்டி போட சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று நிலவிலாம் வாங்குறோம்னா நகைலாம் வந்துட்டு பேங்குக்கு போயிடும் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு, இல்லைன்னா பாதி நகை கொடுத்துருவோம். சரி இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாமே அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ உங்களில் நிறைய லேடிஸ்க்கு இந்த விஷயம்லாம் புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கா அப்படின்னு இந்த புடவை சொல்லுங்கள். டக்குன்னு நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். எனக்கு மேக்கப்புமே நல்லா இருக்குது. அந்த விட்டமின் சி ரேஞ்ச் போட்டிருந்தால மேக்கப் பாருங்கள் அழகாக இருக்குது. கொஞ்சம் தான் நான் மேக்கப் போட்டேன். ஃபுல்லி கவர்ட் ஃபவுண்டேஷன் மாதிரி போல நான் அந்த லைட்டாக தான் போட்டிருக்கேன்.
அதுக்கே ரொம்ப நல்லாவே அழகாகவே எனக்கு பேஸ் வந்து நின்று இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் வடை சுட்டுடுறேன், அப்பளம் சுட்டுடுறேன். நான் நேற்றே பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி நாங்கள் அழகாக வந்துட்டு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருந்தோம். அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்தது பூஜைக்கு வந்து நான் சாமியெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. முன்னாடி நாளே பழக்கடைக்கு போயிட்டு பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டோம். வாழைப்பழம் அண்ட் படைக்கிறதுக்கு தேவையான பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டோம் மார்க்கெட்டில். பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், அப்புறம் பூஜைக்கு தேவையான மற்ற காய்கறிகள் ஏதாவது மிஸ் ஆகுதுன்னா அதையும் வாங்கிக்கலாம்னு வாங்கிக்கிட்டோம். ஸோ பழக்கடைக்கு போய் பழம் வாங்கிட்டு அடுத்து பூ கடைக்கு போயிட்டு பூ வாங்கணும். மேடவாக்கத்தில் தான் வாங்கணும். அங்கே கேசி ஃபேமிலியன்ஸ் வேற நான் வந்து மீட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களாம் மீட் பண்ணதில். ஜி வந்து மாலையும் வாங்கிக்கலாம், இந்த வாட்டி விசேஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஜி ஆசைப்பட்டு ஒரு மாலை கூட வாங்கியிருந்தாங்க. உதிரி பூவும் தனியாக வாங்கியாச்சு, கட்டின பூவும் வந்துட்டு தனியாக வாங்கியாச்சு. மல்லி, முல்லைன்னு ரெண்டுமே வாங்கிக்கிட்டோம். முல்லை வந்து அழகா பூத்து இருந்தது. எனக்கு முல்லைப்பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால அதையுமே வாங்கிக்கிட்டோம். வாழை இலையும் வாங்கிக்கிட்டோம். இவங்க ராசாத்தி சிஸ்டர், இவங்களையும் மீட் பண்ண நம்ம கேசி ஃபேமிலியன் தான். இவங்க பாரதி சிஸ்டர், அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அண்ணன் குழந்தை. இவங்க எல்லாரையுமே மீட் பண்ணது அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப நேரம் அவங்களோட பேசிட்டு இருந்தேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி விளக்கெல்லாம் குத்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி எல்லாமே ராத்திரியே எடுத்து வச்சாச்சு. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா அழகா நான் வந்துட்டு சமையல் வேலைலாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த விளக்கெல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு வச்சேன். ஃபஸ்ட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பூஜை சாமானுக்கெலாம் நான் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். கடைசியாக அந்த வெள்ளி குத்து விளக்கு இருக்கு இல்லைங்களா, அதையும் நான் உள்ளேருந்து எடுத்திருந்தேன். அதுக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு உருளிக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கும் வந்து அழகாக பூலாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். शिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति शितिकण्ठ कुटुम्बिनि भूरि कुटुम्ब. வாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. ஜி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் பூ வாங்கும்போது அவங்க வந்து மாலை வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டாங்க. வீட்டு வாசலில் போடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. எதுக்கு என்ன நம்ம குலதெய்வத்துக்கு சாமி கும்பிடுறோம், மெயின் அவங்களுக்கு தான் நிறையா நம்ம விசேஷமாக செய்யணும் அப்படின்னு ஜி வந்து ஆசைப்பட்டாங்க. நம்ம வண்டிலாம் வாங்கி கோயிலுக்கு தான் போக முடியல, நம்ம போகணும். இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு. ஸோ நம்ம குலதெய்வ சாமிக்காக கும்பிடுறோம், சாமிக்காக எல்லாம் செய்கிறோம், நல்லா மனசார நல்லா செய்வோம் அப்படின்னு சொன்னார். ஸோ மாலை தான் வாசலில் வந்து போடலான்ட்டு. சரி, எனக்கு கேட்டால் நீங்கள் தான் போடணும், உடவுல அழகு. அவர் வேஷ்டி சட்டையில் ஜம்முன்னு இருக்கார், நான் காட்டுறேன். ஹாய் ஜி. ஹாய். வாசலுக்கும் பூ வச்சுட்டு எலுமிச்சை பழமும் மஞ்சள் குங்குமம்லாம் தடவி வாசல்ல வந்து திருஷ்டிக்காக வச்சாச்சு. பரவாயில்ல, சூப்பராக போறீங்க. அழகா வடை வந்துருச்சு. விளக்கேற்றி சாமிக்கு வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஷிதி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிமண் தேவதை தான். மஞ்சள் துணியில் வந்து கட்டி வச்சுருப்போம். ஸோ அவங்கள வந்து மணை போட்டு அந்த ஒரு வெள்ளி கிண்ணத்தில் அந்த மஞ்சள் துணி அந்த பிடிமண் தேவதை வச்சுருக்கோம். இங்கே தனியாக அவங்கள வச்சு அவங்களுக்கு வந்து விளக்கு ஏற்றி அவங்களுக்கு வந்து இலை போட்டு படைச்சிருக்கோம். அண்ட் சிவப்பு கலரில் எல்லாமே இங்கே திருமாங்கல்ய கயிறு, மஞ்சள் குங்குமம், வளையல் எல்லாம் வச்சாச்சு. ஸோ சாமி கும்பிட போகிறோம், நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. எங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கும் பிளெஸிங்ஸ் கொடுக்கட்டும், உங்களுடைய பிளெஸிங்ஸ் எங்களுக்கும் கிடைக்கட்டும். நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். அழகாக இங்கே விநாயகர் ஏரியா கிட்ட அழகாக தொடச்சி க்ளீன் பண்ணி அழகாக அந்த ஃபவுண்டன்லாம் ஆன் பண்ணி உருளிலாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. வாசல்லையும் கோலம் போட்டு மாலெல்லாம் போட்டு அந்த எலுமிச்சை பழம் வச்சு வாசலுக்கு வந்து அழகாக பூவெல்லாம் வச்சு அழகாக அங்கேயும் வந்து தீபாவளிலாம் காமிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இங்கேயும் உருளிலாம் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி அப்பா வரத்துக்கு வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. அப்பாவால் இன்றைக்கி வந்து காலையில் செய்ய வேண்டிய பூஜை வந்து பார்த்திங்கன்னா மதியானம் தான் நாங்கள் வந்து படைச்சோம். சாமியும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக தோரணமெல்லாம் போட்டு இந்த வாட்டி ரொம்ப விசேஷமாக கும்பிட்டுருக்கோம். ஏன்னா இந்த வருஷம் நமக்கு வந்து விசேஷ வேண்டுதலும் இருக்குது. குலதெய்வமே உங்களுடைய அருள் மொத்தத்தையும் எங்ககிட்ட கொடுங்க, எங்களுடைய தெய்வம் எங்கள் அம்மா, நீங்கள் எங்களுக்கு தான் நீங்கள் வந்துட்டு பிளஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நம்ம அம்மாவோட பாசம் எப்பவுமே நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அந்த மாதிரி எங்கள் குலதெய்வத்துடைய பிளெஸிங்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதனால் எங்கள் குலதெய்வத்தை அப்போ நாங்கள் தானே எக்ஸ்ட்ராவாக கும்பிடணும். அது ஃபஸ்ட்டெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஒரு வருஷமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு என்னையும் கொஞ்சம் ஈடுபாடு படுத்திக்கிட்டு
ஈடுபடுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு வாட்டியும் போன வருஷத்தை விட அடுத்த வருஷம் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணி நல்லா கிராண்டாக, அதை விட அடுத்த வருஷம் கிராண்டாக, அந்த மாதிரி எங்களால் முடிஞ்சது எங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. குலதெய்வத்தை அழகாக நடுவில் உட்கார வச்சு அங்கே கோலம் போட்டிருக்கேன். அரிசி மா கோலம் போட்டு அங்கே வந்து மனை வச்சு அழகாக நம்ம குலதெய்வத்தை அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு தனியாக விளக்கேற்றி வச்சுருக்கோம். யூஸ்வலாக நான் இங்கே கீழே வந்து விளக்கேற்ற மாட்டேன், அங்கே அவங்களுக்காக ஸ்பெஷலாக விளக்கேற்றிருக்கேன். இங்கே வந்து குத்து விளக்கு வச்சு நிறைய பேர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க குத்து விளக்குக்கு தட்டு வைங்கன்னு. நாங்கள் வைக்கிற பழக்கம் இல்லை, ஆனால் ஒன்றுத்துக்கு பல பேர் சொல்லும் போது தப்பு இல்லை, நம்ம கேட்டுக்கலாமே அப்படின்னு நான் தட்டும் வச்சுருக்கேன். சொல்லி கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றி. அழகாக ஒரு தட்டில் வந்து பழங்கள் வச்சு, இன்னொரு இலையில வந்து சாமிக்கு வந்து படையல் வச்சு, இங்கே வந்து புடவை, வளையல், இந்த மங்களகரமான பொருட்கள், ஜாக்கெட் பிட்டு, இங்கே ப்ளவுஸ் பிட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ப்ளவுஸ் பிட் தனியாக வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதுவும் வச்சுருக்கேன். அழகாக படைச்சாச்சு. இங்கே மட்டும் பிரசாதம் வைக்காமல் மேலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக பிரசாதம் வச்சு அங்கேயும் வந்துட்டு ஊதுபத்திலாம் ஏற்றி அழகாக சாமி கும்பிட்டாச்சு. இந்த வாட்டி நம்மக்கிட்ட வாழை மரமெல்லாம் இருக்குது. சாமிக்கு வாழை மரம்லாம் வச்சு அழகாக விசேஷமாக சாமி கும்பிட்டோம். இந்த தோரணம்லாம் போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சாமியை பார்க்கும்போது சாமி அறை ரொம்ப தெய்வீகமாக அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசுக்கு அவ்வளோ திருப்தி. நமக்கு சாமிக்கு செஞ்சு ஒரு மன திருப்தியோடு நம்ம உட்காரும் போது நம்மளோட வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கை, எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும். ஸோ எண்ணம் வச்சுருக்கோம் மனசில் அப்படின்றது முக்கியம். ஸோ பார்க்கலாம், கடவுள் எங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஏதாவது சொல்லலாம். சப்போஸ் இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு தெரியலை, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க 3வது வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். இதில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது தெரியாதவங்களுக்கு முன்னாடி நாளே நான் ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். பொது விதி சிலதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்வோம், சாமி கிட்ட வந்து விழுந்து கும்பிட்டு அழகாக நாங்கள் சாமி கும்பிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீபார்த்தனை காட்டுறோம் இல்லையா, இந்த தீபார்த்தனை காட்டுறோம் இல்லையா, இதில் வந்து கடைசியில் இந்த மாதிரி கருமை படிஞ்சிருக்கும். அதை வந்து எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தமாக, அசிங்கமாக இருக்குன்னுலாம் பார்க்காம நல்லா பெருசாக பட்டையாக வச்சுக்கோங்க. கண் திருஷ்டி எல்லாம் போகுமா, அவ்வளோ நல்லதான் அது வச்சுக்க சொல்லுவாங்க வீட்டில். எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்டு பிடிச்சோன்னே லைனாக எல்லா பேரை பேத்தியும் குட்டி இங்கே ஓடி அங்கே ஓடி அந்த லைனாக கீழே நிற்போனாங்க. ஸோ எல்லாருக்கும் டாயின் வச்சு விடுவாங்க. ஸோ அது அவங்க சொல்லி கொடுத்தது, அது உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அப்பா வந்திருக்காரு, இருங்க நான் அப்பாவை கூப்பிட்டு காட்டுறேன். இன்றைக்கி வந்து இந்த நிலத்தை பற்றின சில பத்திரம் விஷயங்கள்லாம் போய் பார்க்க வேண்டியிருக்கு. அப்பாவும் ஜியும் கிளம்பி இப்போ போய் அதை போய் பார்த்துட்டுலாம் வரணும். அதுக்காக அப்பா வந்திருந்தாரு. சரி அப்பா வராரு, அவரோட சேர்ந்து சாமி கும்பிட்டுலாமே அப்படின்ட்டு தான் நான் சாமி கும்பிட போகிறேன் வாங்க அப்படின்னு சாமி கும்பிட்றதுக்காக கூப்பிடல. ஏன்னா அதுவுமே கேட்பாங்க, ஏன் இவங்க வரலையா அவங்க வரலையா, அவங்க மாமியார் வீட்டில் வரலையான்னு. அவங்க வீட்டில் சாமி கும்பிடணும் இல்லையா, அங்கே விளக்கேற்றணும் இல்லையா, அதனால அங்கே கும்பிடுறாங்க. இவர் நம்ம நல்ல விஷயமா வந்தார் எங்கள் அப்பா இல்லைப்பா. ஆமாம், அதனால எங்கள் அப்பா ஏன் லேட்டு இல்லைங்க, 2 வீலர் வர வழியில் ட்ருன்னு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, சீஸ் ஆயிடுச்சு இன்ஜின். எங்கே 50 கிலோமீட்டருக்கு ஸ்கூட்டியில் ட்ருன்னு வந்து எத்தனை வாட்டி வரும்போதுலாம் போயிட்டு தின்னாலும் உழைச்சிது. பாவம் அதுக்கு மூச்சு வாங்கிடுச்சு போல இருக்கு, வழியில் நின்றுடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு சாமி படைக்க அப்பாக்காக வெயிட் பண்ணி லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு நல்ல நேரம், அப்பாவோட பிளெஸிங்ஸும் இன்னைக்கு எங்களுக்கு கிடச்சிரும். ரெடி? ஏதாவது சொல்லுங்க, உங்களை அப்பா அப்பான்னு எத்தனை பேர் கூப்பிடுறாங்க, எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கீங்களா, ஏதாவது கேளுங்க. ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பதில் சொல்லிட்டாங்களா? சரி, நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம், எப்பவுமே ஜி கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தான் நான் காசு வாங்குவேன். அப்பா வந்திருக்கிறாரு, அவர்கிட்டையும் கொஞ்சம் காசு வாங்க. ஒரு 10 ரூபா கூட அப்பா கையால் சண்டை போட்டு பிடிச்சி வாங்கும்போது நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். வீட்டுக்காரர்கிட்டையும் அப்பாட்டையும் சண்டை போட்டு ஒரு 10 ரூபா வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ யாராவது வராங்கன்னா காலைல டகாலில் வந்து காசை வாங்கி எடுத்து போட்டு உண்டியில் சேர்த்து வைங்க. ஸோ அவ்வளோதான். என்னஜி இன்னைக்கு உங்கள் அண்ணன் வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு மேட்சிங் இருக்கு, மேட்சிங் எங்கள் அப்பாவோடவே மேட்சிங் ஆயிடுச்சு இன்னைக்கு. எல்லாருக்கும் மேட்சிங். இவன் சுத்தி பார்க்குறாங்க, நமக்கு மேட்சிங் மேட்சிங் தான், ரெண்டு ஃபேமிலி தான். சாமி கும்பிட்டு அடித்தாங்க, ஃபேமிலியோட நாங்கள் இன்னைக்கு சாமி கும்பிட்டோம். இப்போ இவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் உங்ககிட்டயும் நாங்கள் வந்து வாங்க, உங்ககிட்டயும் நாங்கள் சரவன் வணக்கம் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வணக்கம் இல்ல, நாங்க வந்து உங்ககிட்டயும் வெர்ச்சுவலா வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணுங்க, எல்லாருமே நிறைய விஷயங்கள் வேண்டுதல் வச்சிருக்கிறோம். ஸோ எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க, எல்லாரோட பாசிட்டிவான நல்லா இருக்கும். எல்லா விஷயமும் சீக்கிரமா முடியும்னு பிளஸ் பண்ணுங்க. ஆமா ஆமா ஆமா. எங்கள் வீட்டில் நான் ரொம்ப வாழ்த்தனை பண்ணி கடைக்குட்டி ரொம்ப வாழ்த்தனை பண்ணுவேன். ஆனால் என் கையில் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க, எல்லாருக்கும் ஊட்டி விடுவேன்.
இந்த உருண்டை பண்ணி கடையை வச்சுட்டு உட்காந்துருவேன், எல்லாருக்கும் உருண்டை பண்ணி கொடுப்பேன். என் அம்மா கூட நான் ஊட்டி விட்டுருக்கேன். அதனாலயோ என்னவோ எனக்கு வந்து ஏதோ சாப்பாட்டுக்கு கடவுள் புண்ணியத்துல கஷ்டம் வந்ததே இல்லைண்ணே. இந்த கையால எல்லாருக்குமே. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரஷ்மைக்கு நன்றிகள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த நிறைய ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களோட இருந்து நாங்கள்லாம் டாட்டா சொல்லி பாய் சொல்லிக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டாட்டா, பாய்.